பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளே நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. இயேசுப்பா என்ன சொல்றாரு? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல பெரிய பாடி பில்டர்லாம் ஒரு 4 பேர் 5 பேர் நமக்கு பாடி காட்டாட்டி சுத்தி நிக்கிறாங்க. இவங்க பரவாயில்ல, இவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, இனி நம்ம பாதுகாத்தலாம், எங்க போனாலும் தப்பிச்சிடலாம்னா எவ்வளவு பெரிய ஜிம் பாடிகளா இருந்தாலும் ஒரு வயிறு வேதனை வந்து நான் சுருந்து ஒரு டெட் பாடி மாதிரி அவங்க பெட்டில படுத்து கிடப்பாங்க. ஒரு சின்ன வயிறு வேதனை, ஒரு தலைவலி, அவங்களால முடியவே முடியாது. நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுங்க, நீங்க பெரிய ஜீவன் பயங்கரமான பயில்வானா இருக்கீங்க, திடீர்னு குளிச்சுட்டு இருக்கீங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணுல சோப்பு போடுறீங்க, இல்ல ஏதோ தலைக்கு ஷாம்பு போடுறீங்க, ஏதோ போடுறீங்க. அந்த சோப்பு பட்ட உடனே, கண்ணுல பட்ட உடனே அந்த நமக்கு ஏதோ ஜீவன் போன மாதிரி நம்ம கண்ணே இருட்டாகி கண்ணு போயிட்டோன்னு நினைப்போம். ஹல்லேலூயா. அதே பாருங்க, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஒரு நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கையில மறு வினாடி என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம நினைப்போம் பாருங்க, சிலருக்கு வந்து 5 மாடி கட்டடத்துல இருந்து சொல்லுவாங்களா, 5 மாடி கட்டடத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்தாலும் சாக மாட்டான். ஆனா அநேகர் பாருங்க, ஒரு கீழே நடந்து ரோட்ல போவாங்க, ஒரு சின்ன அப்படி ஒரு கல்லு கிடக்கும், ஒரு சின்ன பொடி கல்லு, அந்த கல்லுல கால் பட்டோம்னா கால நகை இடறி போயிடும். சிலவங்க மூக்கு குதிரை விழுந்து செத்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதான் காரணம். தேவப்பிள்ளை, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லாட்டி நம்ம என்ன இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா அந்த ஃபெய்த், விசுவாசம் உங்கள்ட்ட இருந்துன்னா நீங்க எந்த நிமிஷத்துலயும் எதை குறிச்சும் வேதனைப்படவே மாட்டீங்க. கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம போற இடத்துல இருக்கிறாரு, நம்ம தூங்குற இடத்துல இருக்கிறாரு, நம்ம பாக்குறது. ஏன்னா அவர் எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறார். நம்ம அம்மா அப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் நம்ம கூட ஸ்கூலுக்கு எல்லாம் வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல எல்லாம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா கடவுள் எங்கும் உலாவி கொண்டிருக்காரு. அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனா மனுஷன் என்ன செய்வான்? ஒரு லெவல் அவங்களுக்கு ஒரு கேட், ஒரு எல்கை இருக்கு, அதை தாண்டி வர முடியாது. ஆனா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் அதான் அவருக்கு தெரியும்ல. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அதனால புரிஞ்சுடுங்க. அவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலை, ஏசப்பா நீங்க தான் கடவுளா இருந்தா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க எனக்கு விடுதலை கொடுப்பீங்க, என்னை மேன்மைப்படுத்துவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, என்னை உயர்த்துவீங்க. என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்க. அப்படி மட்டும் ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முடிவு பரியந்தம் எத்தனை வயசா இப்படி பாருங்க, எல்லாருமே 20 வயசுல இறந்து போறவங்க கிடையாது. 90 வயசு வரை உயிரோடு இருப்பாங்க. ஆனா 90 வயசு வரை நரகச்சி ஜீவிதம். என்ன சொன்னா, தன்னுடைய கடமையை தானே செய்து கொள்ள முடியலன்னா அது ஒரு நரகம். அந்த பூமியிலே ஒரு நரகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஏன் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். அதுல இருந்து செய்தி பார்க்க நீங்க கேட்கிற நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப நான் சரியான இடத்துல இருக்கிறேன்னா இல்லையா? நம்மளை கொஞ்சம் பரிசோதிக்கணும். தேவப்பிள்ளை, நம்ம பாட்டுக்கு இதுதான் வாழ்க்கை போல இருக்கு, எல்லாரும் 90 வயசு வரை இருந்தா சேர்த்து போவாங்க, நம்மளும் செத்து போவோம். அப்படி இல்லை. சின்ன வயசுலயே பெரிய வியாதிகள், அது நம்ம செய்யற பாவங்கள். சில பாவங்கள் நமக்கே தெரியாது. ஆனா பிறருக்காக ஜெபிப்பாமல் இருப்பது பாவம். இன்னொன்னு, நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது பாவம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாலே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம கண்ணே தெரியாது, 2 கண்ணை நம்ம மூடிடுவோம். ஆனா நம்ம ஒரு பிள்ளை தான் இருக்கும், இல்ல 2 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்குன்னு அதுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம எங்கெல்லாம் போவோம், எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட பார்ப்போம்னு சொல்ல மாதிரி எங்கெல்லாமோ போயிட்டு வந்துருவோம். அது எவ்வளவு பெரிய பாவம், சாபம். யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? ஆண்டவர் இப்படி நம்ம கூட இருக்க முடியும்? உன்னை போல் பிறனை நேசிங்கிறாரு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு ஆண்டவர் சொல்றாரு. கடவுள் அப்படி சொல்லும்போது கடவுள் அன்பானவர். அவருக்கு பிறந்த பிள்ளைகளாகி நம்ம அன்பா இருக்கணுமா இல்லையா? நம்ம பெற்றோரு நம்மளை இவ்வளவு நேசிக்கிறாங்க, அன்பு செய்யறாங்க. அந்த பெற்றோரே அன்பு செய்யும் போது அந்த பெற்றோரை படைத்த தேவன் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறவரா இருப்பாரு. நீங்க யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பு செய்கிற ஆண்டவர் இப்படி ஒரு பெற்றோரே இவ்வளவு நம்மளை அன்பு செய்யும் போது சகல நாட்கள் நான் உங்க கூட இருக்கிறேங்கிறாரு. அந்த ஆண்டவர் எவ்வளவு நம்மளை அன்பு செய்வார். தேவப்பிள்ளை,
நல்லா யோசித்து பார்த்துருங்க. சகல நாட்களில் நம்ம கூட இருக்கா ஆண்டவர். நம்ம கூட இருந்தா நம்மள்ட்ட சில காரியங்கள் கிரியை செய்யற ஆவிகளை ஆண்டவர் ஏற்ற வேலையில விரட்டி போடுவார். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் என் தேவன் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னா என் வாழ்க்கையில நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அதை தாங்க பலம் தருவாரு. தப்பி சில வழிவாசலை திறந்து விடுப்பாரு. எந்த சூழ்நிலையும் நம்மளை கீழே தள்ளி சத்ரு கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தாலும் ஆண்டவரே நம்மளை கைவிடவே மாட்டாரு. இந்த உலக மனுஷர்கள் எல்லாரும் எப்ப சதிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷங்கள் நம்ம எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சில காரியம் நம்மள்ட்ட கையில இல்லைன்னா ஒதுங்கி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாட்டியும் நம்ம கூட கடைசி நாட்கள் அவசானம் கடைசி நிமிஷம் வர ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. அதுக்கு பின்பு ஒரு பெஸ்ட் நண்பர்களும் இருக்கிறாங்க. அல்லையா, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஆண்டவரை காலிலும் பெரியவங்க யாருமே இல்லை. ஆனா ஆண்டவரை நோக்கி பாருங்க. எந்த சூழ்நிலை ஏசப்பா முடிவு வரையும் தான் ஆண்டவரை நீங்க அவங்க கூட, நீங்களே எனக்கு தாயும் தகப்பனமா இருக்குன்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் வச்சுமா இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல நாட்களும் அவரு பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். இனி ஜெபிப்போமா? அல்லேலூயா. இயேசப்பா, அந்த அருமையான வெளியிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் நீ கைவிடாத தகப்பன் நீர். ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கூட இருந்து நீர் இவளை பாதுகாத்து இவளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.